ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். சம் பாருங்கள். அசல் ரூபாய் 3000 ஆனது 6.25 வருட வட்டி வீதத்திற்கு 4 பிப்ரவரி 2005 முதல் 18 ஏப்ரல் 2005 வரை உள்ள காலத்திற்கு கிடைக்கும் தனி வட்டி காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நாட்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு நாட்களை இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபெப்ரவரி 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ ஃபெப்ரவரியில் மட்டும் எத்தனை டேஸ் வரும் அப்படின்னா 24 டேஸ் வரும். ஏன்னா டோட்டலாக 28 டேஸ். அதில் ஃபெப்ரவரி 4லேருந்து தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபெப்ரவரியில் டோட்டலாக எத்தனை டேஸ்? 24 டேஸ். மார்ச்சில் டோட்டலாக 31 டேஸ். ஏப்ரலில் 18 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 18 போட்டு 3 மாதத்தை நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு 73 டேஸ் வரும். இந்த 73 டேஸ் நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 73 டிவைடட் பை 1 இயருக்கு எவ்வளோ நாட்கள் அப்படின்னா 365. ஸோ 73 டிவைடட் பை 365 இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/5 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வட்டி 1/5 ஆண்டுகளுக்கு பார்க்கணும். நம்ம ஈஸியாக நம்ம வட்டி பார்க்குறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா 1/5க்கு பதிலாக 1 இயருக்கு நம்ம வட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் அசல் எவ்வளோ? 3000. பர்சன்டேஜ் அதாவது வட்டி வீதம் என்ன கொடுத்துருக்காங்க? 6.25. ஃபஸ்ட்டு நம்ம 6% பார்க்கலாம். இப்போது 3000ல் 1% அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இதான் 1%. ஸோ 1% எவ்வளோ அப்படின்னா 30 ரூபா. நமக்கு 6%. ஸோ 30 × 6 போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 180 கிடைக்கும். இது 6%க்குரியது. சரிங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது? 1/4% இருக்கா? இப்போது 1% எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 30 ரூபா. இதில் நம்ம 1/4% பார்க்கணும். 30ல் பாதி எவ்வளோ? அதாவது 1/2% பார்த்தோம் அப்படின்னா 15 வருமா? நமக்கு தேவை 1/4 தான். ஸோ 15ல் பாதி 7.5. ஸோ நம்ம 6% பார்த்தது 180. இந்த 1/4% பார்த்தது என்ன அப்படின்னா 7.5. ஸோ 180 + 7.5 கூட்டினோம் அப்படின்னா 1 இயருக்கு நமக்கு வர்ற வட்டி எவ்வளோ? 187.5 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு வேண்டியது 1.5 தானே வேணும். நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணுறதுக்காக 1 இயருக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 187.50வை 1/5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணோம் அப்படின்னா 5ஆல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ரிமைனிங் 3 இருக்கும். 37. 7 5s are 35. ரிமைனிங் 2 இருக்கும். புள்ளி வச்சுக்கோங்க. 25 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். 0 போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் 37.50. ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.